வெல்கம் டு வடச்சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இறால் சேர்த்து செஞ்ச மரக்கறி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரக்கறி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாமா? மீடியம் சைஸ் இறால் சுத்தம் செய்தது 150 கிராம், கத்திரிக்காய் 1/2 கிலோ துண்டாக நறுக்கியது, உருளைக்கிழங்கு 250 கிராம் துண்டாக நறுக்கியது, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கியது, 2 துண்டு தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தோடு அரைத்த விழுது, இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், உப்பு தேவைக்கேற்ப. அடுப்பில் குக்கரை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். ப்ரானை சேர்த்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளை அதில் ஆட் பண்ணணும். அதை சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 டம்ளர் வாட்டர் தண்ணியை நீங்கள் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்போ நீங்கள் குக்கரை மூடி ஸ்டவ்வில் 2 விசில் வச்சு எடுக்கணும். நான் இந்த ஸ்பெஷல் மரக்கறியில் சேர்த்துருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைக்கிறது எப்படிங்கிறத பற்றின லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிக்கணும். தாளித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்க அந்த மரக்கறியை இதில் ஆட் பண்ணி நான் கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய், சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். அதாவது லிக்விட் கன்சிஸ்டன்சியாக நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி வர்றதுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பும் ஆட் பண்ணி அதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இப்போ நம்ம ஸ்பெஷல் இறால் சேர்த்த மரக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் தோசை, இட்லி இதுக்கு நீங்கள் வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும். ஜஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் ஆர் ஃபீட்பேக்ஸை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.